ஓப்பனிங் பவுலர் வந்து விட்டார். மின்னல் வேகத்தில் போடக்கூடிய ஒரு பவுலர் மாயக்கண்ணன். இது வந்து ஒரு நல்ல பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேஸ் போடுவார். பேஸை யூஸ் பண்ணி டைம் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். அந்த சேஸ் பிகின்ஸ் உள்ளே போட்டார். ஒர்க் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. பரவிட்டு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். வெயிட்லெஸ் பாலாக இருந்தாலுமே சரி லைட்டாக மூவ்மெண்ட் காட்டி அந்த டைமிங் அதிகமாக யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் கவி. செகண்ட் பால் வைட் யார்கர். பேட்டுக்கு க்ளோஸ் பட் டாட் பால் எனக்கு தெரிஞ்சு. தேர்ட் ஒன். ஆஹா, ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு லோட்டாஸ் பால். அவ்வளோ வேகம் போடலை. அவர் எப்போதும் போடக்கூடிய ஒரு வேகத்தை போடாமல் போட்டார். ஆஃப் சைடில் பேட்டை வைக்க முயற்சி. பவர் பிளே இன்ஃபீல்டை வச்சு ஏற்றினா இன்ஃபீல்டில் ஒரு ஃபீல்டை கிளியர் பண்ணால் ஒரு 4 இல்லை 3 ஏதாவது ஒன்று கிடைக்குன்னு பார்த்தாங்க. ஸ்ட்ரைக்கில் அபிஷேக் நியூ பேட்ஸ்மேன். இவருக்கு ஒரு லோட்டாஸ் பால். ஒயிட் ஸ்டான்ஸு. மிட் ஆஃப் விலைக்கு வச்சிருக்காங்க. சாரி, லாங் ஆஃப் விலைக்கு வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அமர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பிடிக்கிற முதல் பால் லெஃப்டா திரும்பி பார்த்தாரு. குயிக்கா வந்துச்சு. கொஞ்சம் டீவியேஷன் இருந்துச்சு. எதுலையும் படாம, ஸ்டிக்லையும் படாம, பேட்லையும் படாம எப்படியா தப்பிச்சு உள்ள பூந்து அந்த பந்து வந்திருக்கு. ஒரு மிரட்டல் பந்து வீச்சு, மின்னல் வேக பந்து வீச்சு பார்க்க முடிஞ்சு. மாயக்கண்ணன் அவர்கிட்ட திண்டுக்கல் அண்ணன் மாயக்கண்ணன் போட்டு விட்டார். ஒரே ஓவர், முதல் ஓவர். அந்த பவர் பிளே ஓவரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு 3 ரன்ல போட்டு கவியோட விக்கெட்டை பிடிச்சி ஒரு விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காங்க.